First question, fourth subdivision. இதுக்கு I name கொடுத்துக்கலாம். Equal to integral 0 to pi by 2 e power x 1 plus sin x. Trigonometry formula 3. Sin x என்ன formula? 2 sin x by 2 cos x by 2 divided by இங்க இந்த ஒட்டுமொத்த 1 plus cos x க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 2 cos square x by 2 வெளியில dx. இப்போ இது எப்படி வந்ததுங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். sin 2a ஃபார்முலா நமக்கு தெளிவா தெரியும். sin 2a க்கு என்ன ஃபார்முலா? 2 sin a cos a. இந்த 2a வை எக்ஸ்ட்ரா ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆயிரு? sin 2a வை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கிறோம். sin x இந்த 2a எக்ஸா மாறிடுச்சு. ஈக்குவல் டு 2 sin அங்க வெறும் a தான் வேணும். அப்ப into 2 அங்க போனா divided by 2. அப்ப a equal to x by 2. அப்ப a க்கு பதிலா x by 2. cos a க்கு பதிலா x by 2. பாருங்க sin x னா 2 sin x by 2 cos x by 2. அதான் இங்க எழுதிக்கிறோம். sin x னா 2 sin x by 2 cos x by 2. அதே மாதிரி sin square a னா 1 minus cos 2a by 2 ஃபார்முலா. cos square a னா 1 plus cos 2a by 2. கீழ இருக்கிற 2 இங்க மேல கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்டெப் மிச்சப்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் 2 cos square 2a னா x. அப்ப a னா x by 2 equal to 1 plus cos 2a. 2a னா என்னது? x. பாத்தீங்களா? 1 plus cos x னா 2 cos square x by 2. 1 plus cos x னா 2 cos square x by 2. அப்போ இந்த trigonometry knowledgeம் நமக்கு இங்க necessary and also compulsory. sin x க்கு என்ன ஃபார்முலா? 2 sin x by 2 cos x by 2. வெறும் cos x அல்ல 1 plus cos x க்கு என்ன ஃபார்முலா? 2 cos square x by 2. அதே 1 minus cos x னா 2 sin square x by 2. இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். equal to integral 0 to pi by 2 e power x. Always it is possible to split the numerator. Numerator individually பிரிக்கலாம். அப்போ 1 by 2 cos square x by 2 plus அடுத்த term பிரிக்கலாம். 2 sin x by 2 cos x by 2 by 2 cos square x by 2 and the dx equal to integral 0 to pi by 2 e power x into இந்த 1 by 2 அப்படியே இருக்கு. 1 by cos theta னா நமக்கு தெளிவா தெரியும் secant theta. அப்ப 1 by cos square theta னா secant square theta. secant square x by 2. 2 cancel plus அங்க ஒரு cos x by 2 இங்க ரெண்டு தடவை cos x by 2. அப்போ cos x by 2 cancel, square cancel. sin x by 2 by cos x by 2 tan x by 2 because sin theta by cos theta na tan theta. tan x by 2 dx. plus 1 integration ல ஒரு ஃபார்முலா இருக்கு. integral e power x into f of x plus f dash x dx equal to e power x into f of x plus c. இதுதான் ஃபார்முலா. அதாவது e power x கட்டாயமா இருக்கணும். உள்ளுக்குள்ள பாருங்க ரெண்டு டேர்ம் இருக்குது. அதுல ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொன்னு வருது. f டிஃபரன்ஷியேட் பண்ணாதே f dash. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? e power x into f of x. டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன வருது? அது இல்ல. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வருது. அப்ப இத எழுதணும் f of x எழுதணும். இதுதான் ஃபார்முலா. அது இங்க பொருந்துது பாருங்க. இன்டெகிரல் e power x. இப்போ எதை f of x ஆ ட்ரீட் பண்ணனும்ங்கற டவுட் வரும். நோ டவுட். இதுதான் f of x. இது ஃபுல்லா f dash x. ஏன்னா அத டிஃபரன்ஷியேட் பண்ணாதே இது வருது. tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant square x. அப்போ இந்த x by 2 வை கேர்ஃபுல்லா கவனிங்க. x by 2 வை x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் நான் நடத்திட்டு இருக்கிறது இன்டகிரேஷன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது டிஃபரன்ஷியேஷன் பத்தி. இந்த x by 2 வை x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்ப tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது? secant square x. பாருங்க secant square அது xங்கிறது x by 2. எதை x ஆ ட்ரீட் பண்ணிருந்தோ x by 2. அந்த x by 2 வை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். அந்த 1 by 2ங்கற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப 1 by 2 into 1 1 by 2. அப்ப அது மல்டிப்ளிகேஷன் 1 by 2. பாருங்க இன்டெகிரல் e power x f of x plus f dash x. இதை f of x ட்ரீட் பண்ணிடுவேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வரக்கு வாய்ப்பே இல்ல.
அதை டிஃபரன்சியேட் பண்ணாதே இது வருது. அப்ப அதுதான் f of x, இதுதான் f dash x, எந்த மாற்றம் இல்ல. integral e power x f of x plus f dash x என்ன ஃபார்முலா? e power x into f of x equal to e power x into எது f of x? tan x by 2. என்ன லிமிட்? 0 to pi by 2 equal to upper limit minus lower limit. upper limit என்னது? pi by 2. ரெண்டு x இருக்குது, x வரத்தல் பூரா pi by 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். e power pi by 2 tan x க்கு பதிலா pi by 2, மேல pi கீழ 2, அப்ப 2 into 2 4. அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் என்னது? 0. x க்கு பதிலா 0. அப்ப e power 0 tan x க்கு பதிலா 0. 0 by 2 னா 0 equal to e power pi by 2 into tan pi by 4 1. ஏன்னா tan 45 degree 1. pi னா 180, 180 by 4 னா 45 degree. அப்ப tan 45 degree னா 1. 1 into e power pi by 2, e power by pi by 2 minus tan 0 னா 0. 0 into e power 0 1. அப்ப 1 into 0 0. minus 0 எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. அப்ப இதுதான் i value. i equal to e power pi by 2.